அண்மை செய்தி. ஈரோட்டில் கொல்லப்பட்ட ரவுடி ஜானின் உடலுக்கு தற்போது பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. பெருந்துறை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை என்பது தற்போது காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாபு, இப்போ பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கு, விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. அதாவது சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி ஜான். இவர் நேற்று ஒரு வழக்கு தொடர்பாக சேலம் அன்னதானப்பட்டியில் ஒரு காவல் நிலையத்தில் கையெழுத்து விட்டு திருப்பூர் வந்து கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த மற்ற ரவுடிகள் அவரை நசினூர் அருகே வெட்டி கொண்டனர். இதை தடுக்க முடிந்த அவர் மனைவிக்கும் சரண்யாவுக்கும் கையிலும் காயம் ஏற்பட்ட நிலையில் வெட்டி கொல்லப்பட்ட 3 ரவுடிகள் தப்பிக்க நிலையில் சதீஷ், சரவணன், பூபாலன் ஆகிய 3 பேரை சித்தோடு காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேலும் வெட்டுக்காயமடைந்த கார்த்தி என்பவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்த்தனர். தற்போது அவர்கள் மேல் சிகிச்சைக்காக சேலம் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த ஜானின் உடல் பிரேத பரிசோதனை பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது தொடங்கியுள்ளது. அவரது உடலை அவருடைய உயிரிழந்த ஜானின் மனைவி சரண்யா மற்றும் அவருடைய தாய் ஆகியோர் அடையாளம் காட்ட தற்போது பிரேத பரிசோதனை தொடங்கியுள்ளது. மருத்துவர் நந்தகோபால் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த பிரேத பரிசோதனை சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக தற்போது சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். காயத்ரி, நன்றி பாபு, விவரங்களை வழங்கியமைக்காக.